அந்த தாய் நல்லா படிச்சிருக்க மாட்டான், அரியர் வச்சிருப்பான், 16 அரியர் வச்சிருப்பான். அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? அரியர் இல்லாம படி, நல்ல காலேஜ்ல படிச்சு நல்ல மார்க் எடு, கண்டிப்பா வேலை கிடைக்கும், கேரண்டி ஜாப் கிடைக்கும். அந்த காசை கொண்டு போய் நீ ட்ரேடிங்ல போடுவியா இல்ல கேரண்டீடு ஒரு ஜாப்? ஹே ப்ரோ, ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் தான். 4 வருஷம் 8 செமஸ்டர் 64 பேப்பர், ஒரு ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப் 10-15 லேப், M1 M2. இன்ஜினியரிங் இது நல்லா இருந்தா இன்ஜினியரிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லை இது மாத்திரம் நல்லா இருக்கும், அதெல்லாம் பற்றி நான் பார்க்க போதில்லை. ஸோ இந்த ரீசன்களை தான் இன்ஜினியரிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்ற அந்த ரீசனை நம்ம வந்து ரேங்க் பண்ண போகிறோம். ஏன் சம்மந்தம் இல்லை ரீசனை ரேங்க் பண்ண போகிறோம்னா சம்மந்தம் இருக்கு. ஸோ நான் ஏன் இந்த ரீசன்ஸ்லாம் ரேங்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து யார் வந்து வேலைக்கு வந்தாலும் சரி, ஒரு பிளம்பரோ கார்பெண்டரோ யார் வேலைக்கு வந்தாலுமே நான் பெருசாக வந்து புதுசாக யார் வீட்டுக்கு வந்தாலுமே நான் வந்து ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிக்க கேரக்டர். ஸோ அப்படி அன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு டிவி ஷோகேஸே ஒருத்தர் இருந்தார். பேசிக்காக அந்த டிவி ஷோகேஸ் வந்து ரொம்ப ரெட் கலர் பண்ணிட்டாங்க. ஸோ டிவி பார்க்கவே முடியல, டார்க்காக இருந்துச்சு. ஸோ மாத்திரக்கு வந்தார். ஸோ அப்போது நம்ம வீட்டில் நான் தான் அதிகமாக டிவி பார்க்குறேன். ஸோ அதனால் அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்து இதெல்லாம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல போனேன். ஃபுல்லாக நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கடைசியாக போகும்போது தம்பி என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டார். நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஏன் படிக்கிறேன், அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டாரு. வேஸ்ட்னு சொன்னது பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு முன்னாடியே அவர் வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ எங்கள் அம்மா லிட்டரலாக லட்சமாக கொடுத்து படிக்கிற ஒரு கோர்ஸ் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது என்ன டாடி என்ன ஜோக் காட்டுறீங்களா, என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து எந்தெந்த ரீசன்ஸ்க்காக இன்ஜினியரிங் இந்தந்த ரீசனுக்காக நான் இன்ஜினியரிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நம்ம ரேங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சேர்த்து விட்டானுங்க, சேர்த்து விட்டாங்க, நான் சேர்ந்துட்டேன். ஸோ பேசிக்காக வந்து நான் இவங்க வந்து என்ன ரேங்க் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் யோசிங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஸோ நான் வந்து பேசிக்காக சேர்த்து விட்டாங்க, அதனால் சேர்ந்துட்டு எங்களுக்கு ரேங்க் 1 கொடுப்பேன். ஸோ பேசிக்காக நீங்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாது ஏன் எங்களுக்கு ரேங்க் 1 கொடுக்குறேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சொந்தமாக ஒரு முடிவு எடுக்கல. பட் அவங்க அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு அப்படி 12th வரைக்கும் அவங்க அம்மா அப்பா சொன்ன மார்க் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை அவன் கரெக்டாக அவங்க அம்மா அப்பா பிளான் வச்சுருப்பாங்க. நீ இவ்வளோ மார்க் எடுத்தால் நான் இந்த காலேஜ் சேர்த்துருவேன், இவ்வளோ மார்க் எடுத்து இந்த காலேஜ் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அவன் மார்க் வந்துனே இந்த காலேஜ் சேர்த்து விட்டுருப்பாங்க, அவன் சேர்ந்துருப்பான். சப்போஸ் நாளைக்கு 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த பிளான்ஸ் இருக்கும்னு மேக்ஸிமம். சப்போஸ் ஒரு வேளை அந்த 4 வருஷத்துல உங்களால் சக்சீட் ஆக முடியலனாலும் ஒரு சேஃப் ஜோனில் நீங்கள் இருப்பேன். நீங்கள் சேர்த்து விட்டீங்க, அதனால அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம சப்போஸ் ஒரு சேஃப் ஜோனை சேர்த்து விட்டாங்க, சேர்ந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு தே டிசர்வ் ரேங்க் 1. ஸோ செகண்ட் ரீசன் வந்து தட் நீட் ஜேஇ நண்பர். ஸோ நீட் ஜேஇ ஸோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அதில் வந்து சக்சீட் ஆக முடியாமல் இன்ஜினியரிங் எடுத்தவங்கள நான் வந்து 2ஆக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீட் ஜேஇ எழுதிட்டு இன்ஜினியரிங் வந்துட்டு இன்ஜினியரிங் வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்கள நான் வந்து என்ன சொல்கிறது. பேசிக்காக நீ நீட் ஜேஇன்னு ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுகிற, அதில் வந்து அவனால் சக்சீட் ஆக முடியலங்கிற நீ இன்ஜினியரிங் எடுக்கிற. ஸோ நீ வந்து உன்னை தேடி போகிற அப்படின்னா அது கிடைக்கல அப்படின்னா உனக்கு கிடைச்சது நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அகைன் நீ வந்து என்ன சொல்கிறது, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல அப்படின்னா கிடைச்ச பொண்ணை வந்து நீ லவ் பண்ணி தான் ஆகணும். அந்த பொண்ணை லவ் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம், ஸ்டார் படம் மாதிரி தான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நீட் ஜேஇ எழுதிட்டு இன்ஜினியரிங் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து ரேங்க் 1 வந்து நான் ரேங்க் 3ல போடுறேன்ப்பா, நீ ரேங்க் 3. அண்ட் அதே நேரம் நீட் ஜேஇ படிச்சுட்டு அட்லீஸ்ட் அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒன்று ட்ரை பண்ணி தான் கிடைச்சது அக்செப்ட் பண்ணுறான். ஸோ உனக்கு வந்து நான் ரேங்க் 2 கொடுப்பேன்டாடி, உனக்கு ரேங்க் 2டா. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து அடுத்ததா வந்து தட் மாஸ் காட்டும் நண்பர். பேசிக்காக சினிமாவில் பார்த்துட்டு காலேஜுக்கு ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த மைண்ட் செட்டில் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி வர ரீசனுக்காக இன்ஜினியரிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து நான் ரேங்க் 1 கொடுப்பேன். ரேங்க் 1 என்னடா இவங்களுக்கு போய் ரேங்க் 1 கொடுக்குறேன்னா அப்படி நினைச்சிட்டு யாருமே வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க. அதாவது எது பண்ணாலுமே சினிமாவில் என்ன போட்டுட்டு இருந்துச்சோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, தவிர பெருசாக வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவங்களுக்கு இதுதான் ரியாலிட்டி, ஸ்கூலோட மோசமானதான் காலேஜ்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம்
அவங்க வந்து என்ன சொல்றது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல அந்த ஃப்ளோல அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் அவங்களுக்கு ரேங்க் 1 கொடுக்குறேன். செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் ஓகே ஒரு சீனியர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த ஒரு ஜோனுக்குள்ள போவாங்க. மறுபடியும் அவ்வளோதான், எங்கேயாச்சும் அடி வாங்கினதுக்கு அப்புறமோ இல்லை ரியாலிட்டி வந்து என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ளோவில் மறுபடியும் ட்ராவல் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேசிக்காக இவங்ககிட்ட பெருசாக எனக்கு தெரிஞ்சு அப்படி நினைச்சால தப்பு இல்லை தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து ரேங்க் 1. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து என் ஃப்ரெண்டு சேர்ந்துட்டான் அதனால நானும் சேர்ந்துட்டேன். தட் நண்பர் ஃப்ரெண்டு சேர்ந்துட்டான் அதனால நானும் சேர்ந்து. உன் ஃப்ரெண்டு கூட சுற்றுற ஓகே, காலையில் போய் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருப்பேன், உன் ஃப்ரெண்டு கூட நீ காலையில் போய் சுற்ற ஆரம்பிக்கிற அப்படின்னா நைட்டு அவன் வீட்டுக்கு அவன் போய் தான் ஆகணும், நீ போய் அவன் வீட்டில் தங்க முடியாது. ஸோ லிட்டரலாக காலேஜ் செலெக்ஷனுமே அப்படிதான். அவன் ஏன் சேர்றான்னா அவன் வந்து மேபி அவனுக்கு பிளான்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை அவன் நான் இது படித்து இது ஆக போகிறேன், நான் வந்து எனக்கு அந்த காலேஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த காலேஜ் எடுத்துக்கலாம். இல்லை ஃபினான்ஷியலாக ஹி மேபி ரிச், அதனால அவன் அந்த காலேஜ் எடுத்துக்கலாம். நீ அவ்வளோ இல்லை போய் நீ அந்த காலேஜ் அஃபோர்ட் பண்ண முடியாமல் நீ ஒரு லோன் எடுத்து படிக்கிறா, தட்ஸ் ஓகே. ஆனால் உன்னால் முடியும் இல்லை அந்த காலேஜில் படிக்க சான்ஸே இல்லைன்னு நினச்சிட்டு அம்மா போய் புஷ் பண்ணி அந்த காலேஜ் படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்ல. ஸ்டில் ஒருவேளை காசு பணம் இருந்தாலுமே, காசு பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே உனக்குன்னு ஒரு பிளான்ஸ் இருந்திருக்கும். நான் அந்த காலேஜ் எடுத்து இது பண்ண போகிற ஒரு பிளான்ஸ் இருக்கும். அந்த பிளானெல்லாம் தூக்கி போட்டு என் ஃப்ரெண்டு இதை எடுத்துட்டு அதனால நானும் எடுத்துட்டேன்னா அந்த ஒரு மீம் ஒரு ரோடு வந்து பிரிஞ்சு தான் போகணும். ஸோ எஸ் என் ஃப்ரெண்டு எடுத்துட்டேன் அப்படின்னு நானும் எடுத்தேன்னா ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காம 12th வரைக்கும் என்ன பண்ணிட்டு அதான் காலேஜில் போய் பண்ண போகிறேன். ஸோ பெருசாக எக்ஸ்போஷரே கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நான் எனக்கு என்ன ரேங்க் கொடுக்கலாம்? ஸோ உனக்கு வந்து நான் ரேங்க் 2 கொடுப்பேன். அடுத்த கேட்டகரி வந்து அதாவது ஃப்ரெண்டாவது பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டா ஓகே எடுக்கிறேன், அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். என் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இந்த காலேஜ் எடுத்துட்டா அதெல்லாம் நான் எடுப்பேன். எனக்குலாம் ரேங்கே கிடையாது, ரேங்கே கிடையாது. வெளியே போடா பூலு இருக்கு. பிகாஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு அதாவது ஃப்ரெண்ட் எடுத்துட்டா அதனால அந்த காலேஜ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது நான் சொல்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த காலேஜ் எடுத்துட்டா அதனால நானும் காலேஜ் எடுத்துட்டா எக்ஸ்போஷர் இருக்க வேண்டியதான். 12th வரைக்கும் எப்படி இருக்கு அதே மாதிரி மறுபடியும் காலேஜ் போய் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும். அப்போ மறுபடியும் அகைன் நீ அந்த பொண்ணு கூட மட்டும் தான் சுற்றிட்டு இருப்பே தவிர பெருசாக உனக்கு எந்த எக்ஸ்போஷருமே கிடைக்காம போயிடும். உன்னால ரேங்க்ல ஏற்றக்கூடாது, பட் இருந்தாலும் ரேங்க்ல போடவே ரேங்க் 3ல போடுறேன். தயவு செஞ்சு என் கேர்ள் ஃப்ரெண்ட் 12th முடிச்சாராச்சு என் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த காலேஜ் எடுத்துட்டு அதனால எடுக்க போறேன்னா தயவுசெய்து எடுக்காத, வேணாம். ஸோ அடுத்த கேட்டகரி அடுத்து யாரு என்ன யோசிச்சேன் மறந்துட்டேன். அடுத்த கேட்டகரி வந்து வேஸ்ட். அதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த சொன்னார்ல எங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வேஸ்ட்டுன்னு. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டோ இல்லை படிச்சதுக்கு அப்புறம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க வந்து நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது ஒருத்தர் இல்லைனா வேஸ்ட்டுன்னு சொல்கிறது உண்டு. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஒழுங்காக படிக்கலாட்டி நீ படிக்கல மார்க் எடுக்கல அதுக்கு ஸ்கூல் என்ன பண்ணு சொல்லுவோம். பட் காலேஜில் அந்த கான்செப்ட் நம்ம யாருமே படிக்கல. நீ படிக்கிறதால உனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்ல மாட்டோம். நான் படித்த வேலை கிடைக்கல அதனால கோர்ஸ் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலோட அதே கான்செப்ட் தான் காலேஜில் இருக்காது. நீ படி, அதாவது ஜேகே சொல்ற மாதிரி நீ நல்லா படி. கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்க மாட்டான், அரியர் வச்சிருப்பான், 16 அரியர் வச்சிருப்பான், அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? அரியர் இல்லாம படி, நல்ல காலேஜ்ல படிச்சு நல்ல மார்க் எடு, கண்டிப்பா வேலை கிடைக்கும், கேரண்டி ஜாப் கிடைக்கும். அந்த காசு வேலை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நம்ம மேபி நம்ம சரியா படிச்சிருக்க மாட்டோம், இல்லை நம்மளோட நிறைய பேர் நல்லா படிச்சிருக்கலாம், பிளேஸ்மெண்ட்ல உனக்கு கிடைக்காம போயிருக்கும், இல்லை உனக்கு அவ்வளோ இன்ஜினியரிங் வரலன்னு சொல்லி நீ வேற ஏதாச்சும் ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணி போயிருப்ப. ஸோ அதனால நீ வந்து ஒரு கோர்ஸே வேஸ்ட்னு சொல்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருமே தயவு செய்து வேஸ்ட்னு சொல்லாதீங்க. அவ்வளோதான்.